இந்த மஹல்லாவிலே, இந்த கிராமத்திலே 12 நாட்களும் ரசூலுல்லாஹின் மீது புகழ் மாலை பாடி அன்னதானங்கள் வழங்கி இன்றைய நாள் அதனை பூர்த்தி செய்கிற இந்த நன்னாளிலே நாம் ஒவ்வொருவர்களும் மௌத்து வரை அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை, அவர்களுடைய சுன்னாக்களை, முன்மாதிரிகளை எடுத்து நடப்பதற்கு அடிமனதிலே ஆழமாக நாம் நியத்தை வைத்துக் கொள்வோம். அன்பு சகோதரர்களே, அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அரை மணித்தியாலத்தில் அது ஒரு மணித்தியாலத்தில் பேசிக் கொள்ள முடியாது. ஆனால் அல்லாஹ்வினால் கடைசி நபியாக தெரிவு செய்யப்பட்டவர், நபிமார்களுக்கெல்லாம் நாயகமானவர், தலைவரானவர். ஆனால் அல்லாஹ் அவர்களை கடைசியாக அனுப்பி வைத்தார். அன்னாருடைய வாழ்வு, அவருடைய பிறப்பு, அவர்களுடைய மரணம் அத்தனையும் அற்புதமாக அனைவர்களுக்கும் 13 மனித சமுதாயத்திற்கும் பாடல்கள், படிப்பினைகள் நிறைந்த வரலாறு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. அவர்கள் நம்ம சகோதரர்களே, ஒரு கிறிஸ்தவ அறிஞர், ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஒரு கிறிஸ்தவ அறிஞர் உலகம் தோன்றியது முதல் இன்று வரைக்கும் உலகத்திலே மாற்றங்களை கொண்டு வந்து உலகத்திலே புரட்சி செய்த தலைவர்களை அவர் தலைமுறை தேடினார். உலகம் உருவானது முதல் இன்று வரைக்கும் உலகத்திலே தன்னுடைய போதனைகளால், செயலால் சமூகத்திலே புரட்சி செய்த தலைவர்களை தேடி தேடி அவர் 100 ஆனார். 100 சகோதரர்களே, நபியவர்களுக்கு மன்னகாரி அடிச்சாரே சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினார். குர்ஆன் இறங்குது, அல்லாஹ்வுடைய அன்பு நபியை, அல்லாஹ்வுடைய தூதரை மண்ணை அழித்து நாசமாகவும் இருக்கிறார். அவரெல்லாம் நாசமாகவும் அந்த சாபம் உனக்கே திரும்பி அடிக்கட்டும். இந்த அபூ லஹப் நாசமடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சகோதரர்களே, அந்த அபூ லஹப் நாசமானார். அல்லாஹ்வுடைய நபியை கேலி செஞ்சதனால் இதே அபூ லஹப் எப்படி மௌத்தானான் தெரியுமா? எரிசக்தி, பூரசக்தி, நாய் சக்தி நாட்களுக்கு மாதிரி உள்ளுக்குள்ள குணம் நாட்டம் அவருடைய மௌத்தை பிள்ளைகள்